வாழ்க்கை சாபமாய் மாறணுமா, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணுமா? இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. இதுக்கு 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணணும். ஆசீர்வாதமா, சாபமா? நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பேசல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதத்தில் எல்லாருமே நிலைத்து இருக்கிறாங்க, உலகத்தானே நிலைத்திருக்கிறான். நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சாபம். அல்லேலூயா. சில குடும்பங்கள் சாபத்திலே வாழ்ந்து சாபத்திலே மரிக்குது. 3 விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய தேர்வு, அல்லனா நம்மளுடைய செலெக்ஷன். எது முக்கியம்? நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றது சொல்லுங்களேன். நம்ம எதை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுறோமா, சாபத்தை? நம்மளுடைய நிறைய பேருக்கு கேளுங்களேன், இதை நான் பண்ணாமல் இருந்தால் என் வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்பேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காரியங்களை நான் செலக்ட் பண்ணியிருந்தா வாழ்க்கை சாபமாக இருந்திருக்காது, ஆசீர்வாதமாக. 2வது நம்முடைய கீழ்ப்படிதல். என்னது? நம்முடைய கீழ்ப்படிதல். 3வது நம்முடைய விசுவாசம். இந்த 3ம் ஒன்று சேரும் பொழுது நம்ம எதை ஆசீர்வாதத்துக்கு நேராய் இல்லை சாபத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நம்ம சாபத்தில் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 2 நபர்களை குறித்து நான் குயிக்காக சொல்லிட போகிறேன். ஒருத்தர் ஆசீர்வாதத்திலேருந்து சாபத்துக்கு போனார், இன்னொருத்தர் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு மாற்றணும். அல்லேலூயா. நம்ம சபையில் யாரும் சாபத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். யாரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலேருந்து சாபத்திற்கு போகக்கூடாது, ஆனால் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு சேர முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சாபம் நம்ம நினைக்கிறோமோ அது ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் நிறைய வாய்ப்பை தரார். கிடைக்குதா இல்லையா? வாய்ப்பு நிறைய கிடைக்குது. ஆனால் நம்ம எதை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? சாபத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. லோத்தை குறித்து நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். எடுத்துருவோம். ஆதியாகமம் 11:31 வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவங்க அப்பா தேரா கூட எங்கே இருந்தானா? கல்தேயர் என்ற ஊரில் இருந்தான். அந்த ஊருடைய நிலைமை என்னன்னா, ஆசீர்வாதம் இல்லாமல் பாவம் மிக்க சொர்ப வழிபாடுகள் உள்ள ஒரு இடம். அது என்ன இடங்க? பாவம் நிறைந்த, ஆசீர்வாதம் இல்லாத, சாபம் நிறைந்த சொர்ப வழிபாடுள்ள ஒரு இடம் தான் இது, கல்தேயர். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாரு? அவனை தான் செலக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணுறாரு? நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்றார். அப்போது ஆபிரகாம் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் இல்லையா? அவர் ஆசீர்வதிக்கிறது தேவன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த டிசிஷனை அவர் கரெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கக்கூடாது? கல்தேயர் பட்டணத்தில் இருந்து அவன் ஆசீர்வதிக்க பட மாட்டான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் இடத்த மாற்று. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விட வேண்டியதெல்லாம் விட்டுரு. சொல்லுங்களேன், கோபத்தை விட்டுரு. பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க, கோபத்தை விட்டுரு, பெருமையை விட்டுரு, மூர்க்கத்தை விட்டுரு, புறங்கூறுதை விட்டுரு, மெயினாக சண்டை போடுறதை விட்டுரு. இல்லைன்னா நீ சாபத்தில் தான் இருப்ப. ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, கல்தேயரை விட்டு நீ வெளியில் வந்தாதான் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் அதே இடத்துல இருந்திருந்தாருன்னா உருப்படாமல் போயிருப்பான். நமக்கு விசுவாச தந்தையாக இன்றைக்கி இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. கல்தேயர் அந்த மாதிரியான ஊர். அந்த ஊரில் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? தேராக அவங்க தாத்தா சொல்கிறாரு, ஆபிரகாமையும் அவங்க மனைவி சாராயையும் கூட யாரை கூப்பிட்டு போகிறாங்க? ஆரோனுடைய பையன் யார்? ஆபிரகாமுடைய அண்ணன் யார்? ஆரோன். அவனுடைய பையன் யார்? லோத்து. லோத்தை கூட்டிட்டு
இவங்க கிளம்புற இடத்துல அவர் அங்கேயே செத்துறாரு. அப்போ தான் வந்து கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. இப்போ லோத்தும் எங்கே இருக்கிறார்? அப்போது சாபமான ஒரு இடத்துல தான் இருக்கிறார். கல்தேயரில் தான் எங்கே இருக்கிறார்? லோத்து இருக்கிறார். நான் ஃபஸ்ட்டு 3 விஷயத்த சொன்னேன். நம்ம ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதமாக சாபமாக டிசைட் பண்ணுறது என்ன 3 விஷயம்? ஃபஸ்ட்டு நம்முடைய தேர்வு, நம்முடைய செலெக்ஷன். 2வது கீழ்ப்படிதல். 3வது விசுவாசம். இது 3ம் ஒன்றிணையும் போது தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ லோத்து இருந்த இடம் எங்கே? இப்போது கல்தேயர் ஊரில் இருக்கிறான். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்போ 4வது வசனத்தில் என்ன பண்ணுறான்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அங்கே என்ன போட்டிருக்குங்க? லோத்துவும் எங்கேருந்து போகிறான்? இப்போது சாபத்தை விட்டு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலத்திற்கு யார் புறப்பட்டு போகிறா? லோத்து. அப்போ ஃபஸ்ட்டு அவனுடைய செலெக்ஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. அல்லேலூயா. 2வது கீழ்ப்படுகிறான். சித்தப்பா என்ன சொல்கிறாரு? நான் போகிறேன் பண்ணவனே பையன் இவன் என்ன சொல்லிட்டான் சித்தப்பாவோட, நானும் உன்னோட. அதான் சொல்கிறான், லோத்தும் அவனோடு போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ லோத் இப்போ எங்கேருந்து கிளம்புறாரு? சாபத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு சரியான செலெக்ஷனு, கீழ்ப்படிதலும் இருந்தது. யாருக்கு? சித்தப்பாக்கு. அல்லேலூயா. சித்தப்பாக்கு கீழ்ப்படிந்து அவனோடு புறப்பட்டு போனான். அதனால் ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா 13:5-6 வாசிங்க. 13. ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. எங்கேருந்துங்க கிளம்புனாங்க? கல்தேயர் சாபமான ஒரு ஊர். கர்த்தர் சொல்லார், அந்த இடத்துல இருக்காத, நான் சொல்கிற ஊருக்கு, மொழி தெரியாது, இனம் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொன்ன ஊருக்கு புறப்பட்டு போன பிறகு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களோடு தாங்கக்கூடாது இருந்தது. ஏன்னா 2 பேர் ஒன்றா இருந்தால் அவ்வளோ சொத்து இருக்குதுன்னு அர்த்தங்க. அல்லேலூயா. அதானே போட்டிருக்கு. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண போயிற்று. அல்லேலூயா. அப்போ சாபத்திலேருந்து வெளியில் வரணும்னா கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. சரியான இடத்த செலக்ட் பண்ணணும். சரியான இடத்த செலக்ட் பண்ண. 2வது அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. 2வது பாதுகாப்பு கிடைச்சிங்க. 14:12 வாசிங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கி நம்ம விஷயத்தில் நிறைய செலெக்ஷன் கரெக்டாக இருக்குது, ஒபீடியன்ஸ் கரெக்டாக இருக்குது, கீழ்ப்படிதல் கரெக்டாக இருக்குது. ஆனால் 3வது என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஃபஸ்ட்டு கரெக்டான இடத்த செலக்ட் பண்ணான். யார்? லோத்து கரெக்டான இடத்த செலக்ட் பண்ணால் கீழ்ப்படிந்தான். 3வது தான் சித்தப்பா மேலே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. சாபத்திலேருந்து மீட்டெடுத்து கர்த்தர் நல்ல பூமி கொண்டு வந்துட்டார். இப்போ சித்தப்பா கூப்பிட்டு சொல்லார், நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், ஒரே இடத்துல இருந்தால் தாங்காது. அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? அவன் 2 மந்தையை ஏன் பிரிக்கிற, ஒரே மந்தையாக இருக்கட்டும். ஏன்னா யார்? சித்தப்பா. அல்லேலூயா. பிரித்தவொடனே இப்போ பிரிஞ்சிடணும். எப்படின்னு சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு பிரிவினை பிடிக்கும். அல்லேலூயா. சாபம் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? சாபத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு வழி நடத்தினவர். இவன் இங்கேருந்து பார்க்குறான். சித்தப்பா சொல்லி வாயை மூடினவுடனே கண்களை ஏறெடுத்து பார்த்தோடனே அங்கே ஒரு பச்சையாக தெரியுது. அது என்னது? சோதம் குமாரா. அது கர்த்தர் சபித்த இடம். அல்லேலூயா. பாவம் நிறைந்த இடம். ஆனால் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? பலன்னு பச்சையாக தெரியுது. உடனே இவன் மனசில் என்ன நினச்சிட்டா, நம்ம எங்கே போகணும்? சித்தப்பாவை விட்டுட்டு அந்த பச்சையான பூமிக்கு போய். அதானே போட்டிருக்கு. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகே உள்ள சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே தோட்டம் போலவும் எகிப்தின் இருந்தது. அல்லேலூயா. முடிவு பண்ணிட்டான். யாரை விட்டு வெளியில் போயிடணும்? ஆபிரகாமை விட்டு வெளியில் போயிடணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வார்த்தையை விட்டு வெளியில் போயிடாத.
சபையை விட்டு கூட போய்க்க, பிரச்சனை இல்லை. எதை விட்டு போகக்கூடாது? ஏசப்பாவை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே நல்லா க்ரீனாக தான் தெரியும், அங்கே நல்லா தண்ணி ஓடும். அல்லேலூயா. நல்லா பொங்கல் போடுவாங்க, நல்லா பயிர் தருவாங்க. அங்கே போயிட்டு கோயிலை சுற்றிட்டு அதை சாப்பிட்டு டிஃபனை முடிக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கே இருக்கணும்? சாபத்மான இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சித்தப்பா விட்டு பிரிகிறான், பிரிஞ்சவனே அவன் என்ன நினைக்கிறான்? என் ஆடெல்லாம் எங்கே போய் மேய்ப்பேன், என் மந்தை எங்கே மேய்ப்பேன்? அந்த பசும் வெளியில் தண்ணி ஓடுற இடத்துல எடுத்துகிட்டு போவேன். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே அதை சபித்த லேண்டு. அல்லேலூயா. அதை அழிக்க முன்குறித்த லேண்டுக்கு திருப்பி எங்கே போகிறான்? ஆசீர்வாதத்தை விட்டு பிரிந்து போகிறான். 14 எடுத்து வாசிங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். இவனை விட்டு பிரிஞ்சவனே ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாரு? இன்னும் உன்னை நான் இன்னும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தலைவர் எங்கே போய் விழுந்துட்டாரு சொல்லுங்களேன். நமக்கு நிறைய பல தெரிஞ்சால் போயிடுறோம். அல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் டெக்கரேஷனை பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் அது சாபமான இடம். அல்லேலூயா. சாபமான இடம். தேவனை விட்டு பிரிக்கிறோம். லோத் எதை செலக்ட் பண்ணான் இப்போது? சோதேம் குமாரா, சாபமான ஒரு இடம். அல்லேலூயா. அவனை விட்டு பிரிந்த பிறகு 3 சாபங்களை நான் சொல்லிவிட்டு நான் அடுத்த இது கடந்து செல்கிறேன். 3 சாபங்கள் அவனுடைய வாழ்க்கையில். ஆதியாகமம் 14:12 எடுத்து வாசித்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாதுகாப்பை இழக்கிறான். இது வரைக்கும் சித்தப்பாவுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருந்தது, சித்தப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் அவன் மேலே இருந்தது. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் இப்போ லோத்து பாதுகாப்பை இழக்கிற ஒரு சாபம் அவன் மேலே விழுந்தது. ஆதியாகமம் 14:12 எடுத்து வாசிங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அவனையும் அவன் பொருட்களையும். ஏன்னா சோதோமோரால ஏற்கனவே பிரச்சனை நிறைந்த ஊர், ஏற்கனவே சாபம் நிறைந்த பாவம் நிறைந்த ஊர். அங்கே போன உடனே இவனுடைய பொருள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அதுக்கு அடுத்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சித்தப்பா வந்து தான் காப்பாற்றுவார், எல்லாத்தையும் மீட்டு கொடுப்பார். ஃபஸ்ட்டு சாபம் என்னது? பாதுகாப்பை இழந்த. 2வது மனைவியை இழக்கிறான். 19:26 வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, எதை அழிக்க போகிறோம்? இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு வெளியில் வந்துடுவார் மகளோட. யார் திரும்பி பார்க்குறா? நம்ம வீட்டெல்லாம் பூட்டி, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டெல்லாம் பூட்டிடுவோம். திருப்பியும் வீட்டை திறந்து போய் கேஸு பார்த்துக்கிறோமா, லைட்டு ஆஃப் பண்ணோமா, பார்ப்போமா? நம்மளுக்கு ஒரு டவுட்டு இருந்துக்கினே இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் அங்கேயே இருக்குது. லாக்கரை 4 வாட்டி திறந்து பார்ப்போம், அதில் இருக்கிறதே அரசவரம் தான். அல்லேலூயா. அது உள்ளே இருக்குதா இல்லையா? அதுவும் சில நாளில் காணா போயிடுது. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம். கணவர் என்ன சொல்கிறாரு? நாடு அழிக்கப்பட போது, திரும்பி பார்க்காம போனால் அங்கே கட்டளை வருது. ஆனால் மனைவி என்ன பண்ணுறான்? திரும்பி பார்த்த உடனே பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், திரும்பி பார்த்தீங்கன்னா உப்புத்தூண். லோத்துக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்துச்சு தூதர்கள் மூலம்? தேசத்தை நான் அழிக்க போகிறேன், உன் 2 பொண்ணையும் உன் மனைவியும் கூட்டிகிட்டு திரும்பி பார்க்காம ஓடிப்போ. ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க இவங்க? 3 பேர் பின்னிட்டு பார்க்கல. யார் பின்னிட்டு பார்த்தா? உப்புத்தூண். கர்த்தருக்காக நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம். அல்லேலூயா. திருப்பியும் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? கர்த்தர் தான் அதுக்கு பதில் செய்வார். அல்லேலூயா. 2வது சாபம் அவன் மேலே என்ன வந்தது? மனைவியை இழந்தான். 3வது பரிசுத்தத்தை இழந்தான். 19:36-38 தன் மகன்களோடு தேவையில்லாத ஒரு பாவத்தில் போதையின் காரணமாக என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்கு போகும்பொழுது பெரிய அடி அவனுக்கு விழுந்து கொண்டே இருக்குது, ஒன்றா விழுது. அல்லேலூயா. எல்லா காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில் வருது. அந்த 37 வாசிங்க.
மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அடுத்தது இதோடைய கண்டினியூஷன் தான். மோவாப் எந்த லேண்டுங்க? சபிக்கப்பட்ட இடம். ஏன்னா அது தவறாய் உருவான ஒரு குழந்தை. அல்லேலூயா. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தவறாய் பிறந்த ஒரு குழந்தை, கர்த்தரால் சபிக்கப்பட்டது எது? மோவாப் என்ற ஒரு மகன். அல்லேலூயா. அந்த மகன் மூலம் அந்த இடத்தின் எல்லாமே என்னது? சாபம் நிறைந்த ஒரு ஊர். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்திலிருந்து லோத் எங்கே போகிறார்? இப்போ சாபத்திற்கு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக சாபமாக நீங்கள் முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜன் எடுக்கிறவங்க திருப்பியும் பின்னிட்டு எங்கே போகக்கூடாது? சாபத்திற்கு நேராய். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சீரியல் பார்க்காத, தேட்டருக்கு போகாத. அல்லேலூயா. களியாட்டங்கள் வேண்டாம். தட்டி சொல்லுங்க. அவங்க வேறு டிவி பார்க்காத சிஸ்டர் 4 வாட்டி தட்டுறாங்க. அம்மா நான் ஏற்கனவே பார்க்கலன்றாங்க அவங்க. அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காதீர்கள். அவன் எங்கே திரும்பி போகிறான்? லோத்து ஆபிரகாம் சித்தப்பாவை விட்டுட்டு எங்கே போகிறான்? பசுமையாய் தெரியுதுன்னு சோதோமுக்கு போனான். குடும்பம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் சந்ததி சாபமான சந்ததியாய் மாற்றப்பட்டது. ஒருவேளை அவன் ஆபிரகாமோட இருந்தால் ஆபிரகாமோட மேலே போயிருப்பான். அல்லேலூயா. அவன் கொஞ்ச நாள் கூட இருந்தது 2 பேருடைய சொத்து ஒரே இடத்துல வைக்க முடியல. பிரிந்து செல்லுகிறோம். பக்கத்தில் தட்டி பிரிஞ்சு போறியா? பிரிஞ்சு போறியா? யோசித்து பண்ணு. பிரிந்து போகும்பொழுது சாபத்திற்கு நேராய் போகிறோம். உங்கள் உறவினருக்காக, உங்கள் வேலை மேலேயோ, உங்கள் சொந்தக்காரங்களுக்காக, உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஆண்டவரை வித்துறாதீங்க. அல்லேலூயா. லோத்து முன்னாடி எத்தனை வந்துடுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கிற உங்கள் குடும்பம் எதற்கு நேராக போவோம்? சாபத்திற்கு. மறைச்சி பண்ணாலும் சரி, நேரடியாக பண்ணாலும் சரி, யாருக்கு மறைக்க முடியாது? அவருக்கு மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும்னா பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே அடுத்த ஷேடு நம்ம பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியம். சாபத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான்லாம் விசுவாசிக்கிறேன், நாங்கள்லாம் சாபத்தில் இருந்தோம், கர்த்தர் ஆசீர்வாதமான சந்ததியில் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நம்ம திரும்பவே கூடாது. எதற்காகவும் எந்த பொருளுக்காகவும் நம்ம திரும்பக்கூடாது. அல்லேலூயா. 2வது ரூத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ரூத்தை குறித்து எடுங்க. ரூத் 1:1-2. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய இவன் ஊர் எதுங்க? பெத்லெகேம் ஊர். எங்கே போய் இருக்கிறான்? மோவாப் தேசம். எந்த தேசம்? சபிக்கப்பட்ட தேசம், பாவத்தில் உருவான ஊர், தேவனுக்கு பிரியமில்லாத ஊர். ஏன்னா எந்த வழியாக பிறந்த குழந்தை அதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தேவன் சபித்த பூமி எது? மோவாப். அல்லேலூயா. இவன் பெத்லெகேம்லேருந்து அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி பேர் என்னது? நகோமியை கூட்டின்னு 2 பொண்ணுங்களை கூட்டின்னு எங்கே போகிறாரு? 2 மகனை கூட்டின்னு எங்கே போகிறாரு? மோவாப் தேசத்திற்கு. ஆனால் இவன் எந்த ஊரான்? எந்த ஊரான்? பெத்லெகேம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் விட்டு போயிடாத, ஆண்டவர் விட்டு போயிடாத. அல்லேலூயா. பெத்லெகேம் ஊர். ஆனால் எங்கே போய் சஞ்சரிக்கிறான்? மோவாப் ஊரில். 2வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோம், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். எங்கே போனவனே இறக்குறாங்க. அவன் எங்கே இருந்திருக்கணும் சொல்லுங்க?
ஊர் மாறினவனை யார் இறக்குறா? கணவனை நகோமி இழக்கிறாள். அல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். அதான் தான் 3 பாயிண்ட்டு சொன்னேன். நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் திரும்பி, நீ எதை சூஸ் பண்ணுறன்ற ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்துடாத. அல்லேலூயா. நீ சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2வது என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். 3வது விசுவாசிக்கணும். இப்போ வாசிங்க 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இப்போது பெத்லேஹேம்லேருந்து மோவாப்பு போய் கணவனையும் இழந்துட்டான். 2 மகனுக்கு 2 பொண்ணுங்களை கட்டி வைக்கிறாங்க, ஓர்பால், ரூத்து. இப்போ என்ன ஆகிடுது? 10 வருஷம் கழித்து அவங்க 2 பேரும் இழந்தாங்க. இப்போ 3 பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? மோவாப் தேசத்தில். ஏன்னா அது சபிக்கப்பட்ட ஊர். அல்லேலூயா. பக்கத்தில் திருப்பியும் தட்டி சொல்லுங்கள், சபிக்கப்பட்ட இடத்துல இருக்காத. சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கை மேலேயே வராது. அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சில போராட்டங்கள் இருந்தால் வீடை மாற்றிருங்க. அல்லேலூயா. அதில் எதனா சாபம் தங்கியிருக்கும். அல்லேலூயா. அதே வீட்டில் வாழ்ந்துன்னு இருக்கவே கூடாது. அந்த சாபத்தை விட்டு வெளியில் வந்துடணும். எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ யார்? 3 பேர் இருக்காங்க. அப்போ நகோமி என்ன சொல்கிறான்? இனிமேல் நான் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு பையன்களை நான் கொடுக்க முடியாது. உங்கள் இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. நான் எங்கள் இடத்துக்கு. அப்போ தான் அவளுக்கு அறிவு வருது. திருப்பியும் தன்னுடைய தகப்பனுடைய இடத்துக்கு போயிடலாம். பெத்லகேமுக்கே போய் இந்த லைனை மட்டும் போட்டுங்க. பற்றி கொண்டாள். ஏசப்பாவை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இங்கே நகோமி ரூத்தை பற்றி நான் பேச வரல. தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இழந்த உடனே விட்டுட்டு ஓடலை. அவன் என்ன பண்ணுறான்? இழப்புக்கள் மத்தியில் யார் கூட நிற்கிறா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எதனா இழந்தியா? கர்த்தர் ரெட்டத்தனையாய் தருவார். அல்லேலூயா. இப்போ இழந்த உடனே சிலர் என்ன பண்ணிடுறோம்? சர்ச்சை நிறுத்திடுறோம். லாஸ் யாருக்குன்னா ஏசப்பாக்கு இல்லை. லாஸ் யாருக்கு? உனக்கு தான். பக்கத்தில் தட்டி சொல், லாஸ் உனக்கு தான். அல்லேலூயா. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கர்த்தர் இன்னொருத்தர் அனுப்பிடுவார். அந்த இடத்த நீ விட்டுறாத. பக்கத்தில் தட்டி உன் இடத்த நீ விட்டுறாத. அல்லேலூயா. பற்றி கொண்டிரு, பற்றி கொண்டிரு. மாமனாரும் இல்லை, புருஷனும் இல்லை, 2 மருமகளில் ஓர்பால்னா சொல்கிறான், நான் போய்ட்றேன்ப்பா, என்னால் விட்டுரு, நீ உன்கிட்டருந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் ரூத் என்ன சொல்கிறான்? அவளை பற்றி கொண்டு, ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அடுத்த வசனம். அப்பொழுது அதற்கு ரூத் இனிமேல் இதை பற்றி என்கிட்ட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் இன்னைக்கு வரவே வராது இதெல்லாம். அடுத்தது, உம்முடைய தேவன். இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க, உன் ஜனம். ஐயோ, நான் யாரையும் சொல்லுங்க, என்ன சொல்லிக்கிறேன், உலகத்தை சொல்ல நான். அல்லேலூயா. நீ மரணமடையும் இடத்துல, இதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. நீ சாவுற இடத்துல நானும் சாவேன். மரணமே அல்லாமல் வேறெண்டும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அல்லேலூயா. எல்லா மருமகளும் கேட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை காட்டிலும் அதிகமாய் செய்ய கடவர். அல்லேலூயா. ரூத்தை போல நம்ம இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரூத்தை போல நம்ம இருக்கணும். இனி நிறைய சண்டை வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கர்த்தர் சொல்றதை சொல்லிட்டு போயிடுறேன். ஆசீர்வாதம் எங்கே இழக்கிறோன்னா சாபத்தை நம்ம தேடி போகிறோம். லோத் என்ன பண்ணிட்டான்? சாபத்தை தேடி நகர்ந்தான். ஆனால் ரூத் என்ன சொல்கிறா நகோமி கிட்ட? உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அல்லேலூயா.
நீ சாவர இடத்துலையும் நான் சாவேன். அல்லேலூயா. 18 அதான் அது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 21 வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறானா, இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் இதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. பேசி முடித்த உடனே நகோமி சொல்கிறேன், நம்ம திருப்பி எங்கே போயிடலாம், பெத்லகேம்கே போயிடலாம். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த பூமி என்ன பூமி, சாபமான பூமி, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். அதனால தான் அந்த வசனம் சொல்கிறான், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையால் நீங்கள் என்னை நகோமி என்பதேன். அடுத்தது என்ன, எங்கே நிறைவுள்ளவளாக இருந்தால் ஆசீர்வாதமான பூமியில், சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து வெளியில் வரும்போது அவள் வெறுமையாகி வருகிறாள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம வெறுமையாய் திரும்புகிற நாட்கள், ஏன்னா அங்கே கீழ்ப்படியாமல் இல்லை. அல்லேலூயா. ரூத் 2:8 வாசித்தீங்கன்னா, ரூத் 2:8 வாசித்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க, ஊர் மக்கள்லாம் 2 பேரையும் பார்க்குறாங்க. இவ யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் இன்ட்ரடக்ஷன்லாம் நடக்குது. யார் இவ, ஏன் ஒரு மருமக கூட வந்திருக்கிறா அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போய் வயலில் கதிரை அறுக்கிறதுக்கு பதில் என்னத்துக்கு போகிறாங்க, அதை கீழே விழுந்த நெல்லை சேகரிக்க போகிறா. அப்போது யார் லேண்டில் போய் திருப்பியும் பார்க்குறான்னா, போவாஸ். யாருடைய சொந்தக்காரன், நகோமியுடைய வீட்டுக்காரனுடைய சொந்தக்காரன், செல்வத்தில் பெரிய ஆள். போவாஸ் பார்க்குறான். போவாஸ் கூப்பிட்டு சொல்கிறான், யார் அந்த பொண்ணு நம்ம நிலத்தில் வந்து நெல் எடுக்கிறா. அல்லேலூயா. ஏன்னா கோதுமையா நெல்லான்னு தெரில, அல்லேலூயா கோதுமைன்னு நினைக்கிறேன், எடுக்கிறான்னு பதற எடுக்கிறாங்கன்னு. அப்போ போவாஸ் கண்ணில் யாருக்கு தயவு கிடைக்குது, ரூத்துக்கு. அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் பாருங்கள், மோவாப்லேயே இருந்திருந்தாங்கன்னா இவங்க 2 பேர் பட்டினியாக இருந்து செத்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதமான லேண்டு கூட்டு வர்றார். அந்த வசனம் வாசிங்க, 8 வாசிங்க. அப்பொழுது ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற போகாமலும் இந்த இடத்தை விட்டு போகாமலும். ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ரூத்தா இருந்ததினால் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விட்டு பிரிந்து செல்ல பற்றி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்ன நினைக்குது, சாப்பாட்டுக்கு வழி திறந்தது. ரூத் 4:13 வாசிங்க. 4:13. அவருடைய விசுவாசத்தினால் இழந்த எல்லாவற்றையும் அவர் மீண்டெடுக்கிறார். அல்லேலூயா. கணவனை இழந்தவனுக்கு இப்போ யார் வந்து விவாகம் பண்ணுறான்னா, செல்வத்தில் திளைத்தோங்கின ஒரு போவாஸ் வந்து என்ன பண்ணுறான், 13 வாசிங்க. பண்ணினான், மனைவி ஆனாள். அல்லேலூயா. அங்கே எப்படிங்க இருந்தான், கணவனை இழந்து நகோமியோடு இருந்தான். சாபத்தில் இருந்தவ திருப்பி ஆசீர்வாதத்துக்கு திரும்பும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு நிரப்புகிறார். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, போவாஸை கல்யாணம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. அந்த 32 முடிக்கும் போது வசனம் எப்படி முடியுதுன்னா, 22 முடியும் போது அங்கே பார்த்தீங்கன்னா 17 வாசிங்க. 17. ஓபேத் என்று பெயரிட்டான். அந்த ஓபேத் தான் 22 யாரை பெறுறான், ஈசாயை பெறா. ஈசா யார் மூலயமா வரான், தாவீதின் சந்ததி. எந்த வம்சத்துலேருந்து இப்போ வருது, ஒரு மோவாப் பெண்ணு வழியில் இருந்து எதை கர்த்தர் கொண்டு வராரு, ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படுது. அல்லேலூயா. சாபமாக வாழ்ந்திருந்த ஒரு ரூத்தை கர்த்தர் திருப்பி ஆசீர்வாதத்துக்கு திருப்பி அந்த சந்ததியே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம். 2:12 நம்ம வாசிக்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்கு போயிடாதீங்க. சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ரூத் பிறந்தது உண்மையாகவே மோவாப் ஊர். அல்லேலூயா.
ஆனால் கர்த்தர் அந்த சந்ததியை மாற்றினார். அவளுக்கே தெரியாது. பெத்லகேமை கூட்டு வந்து போவாசை கல்யாணம் பண்ண பிறகு அவள் வயிற்றில் வந்தது ஓபேத், ஓபேத்திலிருந்து ஈசாய், ஈசாயிலிருந்து தாவீது. சந்ததியை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு வேளை மாமியாரை விட்டுட்டு அதே இடத்துல அவள் இருந்திருந்தானா அவளுக்கு 2வது கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் அவளுடைய சந்ததி சாபத்தில் தான் இருந்திருக்கும், ஆசீர்வாதத்தை நோக்கி சென்றிருக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பழகு. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கோ, சாபத்தை நோக்கி இருக்கா, ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கா? உன் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் செலெக்ஷன், உன்னுடைய தேர்வு கரெக்டாக. நல்லா தட்டி சொல்லுங்கள். இப்போ சொல்லாதவங்களாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், எழுமினிக்கு சொல்ல வைப்பேன். அல்லேலூயா. உன் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். நீ யாருக்கு கீழ்ப்படுகிறது கரெக்டாக இருக்கணும். நீ யாருக்கு விசுவாசியாக இருக்கான்னு கரெக்டாக இருக்கணும். 3மே முக்கியம். கரெக்டாக நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். 2வது யாருக்கு நீங்கள் டெய்லி கீழ்ப்படுகிறது முக்கியம். 3வது யாருக்கு விசுவாசியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு டெரரிஸ்ட்க்கு நான் விசுவாசியாக இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? டெரராக தான் இருக்கும். அல்லேலூயா. என்னை என்னைக்குன்னாலும் போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கா, சாபத்தை நோக்கி நம்ம பயணம் இருக்கா, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். லோத்தை போல அல்ல, ரூத்தை போல கர்த்தர் நம்மை வழி நடத்தணும். நிறைய பேர் நான் பேசும்போது சொல்லுவேன், எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோதாங்க பணம், இவ்வளோதாங்க எங்கள் வாழ்க்கை அப்படின்னு இல்லை. கர்த்தர் நியமத்த ஓட்டத்தில் ஓடுங்க. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்துவார். அன்றைக்கி கூட வாலிபர்கள் மத்தியில் பேசியிருந்தேன். எங்கள் அப்பாவால் முடிஞ்சது 8500 ஒரு எக்ஸல் சூப்பர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அப்போயே எனக்கு கனவு, நான் இந்த ஊரில் காரில் மட்டும்தான் போவேன்னு. அல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுவார். என் பெருமைக்கு சொல்ல, அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என்ன இப்படி தான் நீங்கள் நடத்தணும். இன்றைக்கும் எங்கள் அம்மா சந்ததிக்கும் எங்கள் அப்பா சந்ததிக்கும் நாங்கள் திரும்பி போகல. அவங்க செல்வ சீமானாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், திருப்பி மோவாப்புக்கு போயிடாதீங்க. அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடக்கூடாது. ஒரு ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த வாழ்க்கைக்கு திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே சாபத்தை வர பண்ணுவார். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக சாபமாக நம்முடைய கையில் தான் இருக்குது. தோட்டத்தில் இப்போ உங்களை விட்டுட்டார், மொத்த கனியும் கொடுத்துட்டார். ஆனால் ஒரே ஒரு கனி தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அல்லேலூயா. இதை செலக்ட் பண்ணுறியா, மற்றது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறியா? கர்த்தர் உங்கள் கையில் தான் இருக்குது, கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி பொறாமைகள் தான் அதிகமாக இருக்குது. அவன் வளர்ந்துட்டான், இவன் பெரிய ஆளாயிட்டான், இவன் பெரிய ஆளாயிட்டான் இல்லை. கர்த்தர் ஏதோ உன் விஷயத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ சாபத்தை நீ பிடிச்சினே இருக்கிற, அந்த சாபத்துலேருந்து வெளியில் வந்துரு. அல்லேலூயா. மறுபடியும் அவர்கிட்ட வா. மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பு. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் திரும்பணுமோ, ரூத்தை போல நகோமியை விடாமல், அல்லேலூயா, ஆண்டவரை விடாமல் எந்தெந்த இடத்துல நிற்கணுமோ. அப்பா, செத்தா யாருக்கு சாவன்னு சொல்கிறான்? யாருக்கு சாவன்றான்? நீ சாவுற இடத்துல தான் நானும் சாவேன். நீ சாப்பிட்ற இடத்துல தான் நானும் சாவேன். நீ தங்குற இடத்துல தான் நானும் தங்குவேன். அல்லேலூயா. அதனால தான் அவள் கர்ப்பத்தை கர்த்தர் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமான தாவீதின் குடும்பத்தில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாரு. அல்லேலூயா. இப்போ யாருக்கு பாட்டி ஆயிட்டாவ? தாவீதின் வம்சத்தாருக்கே ஒரு தாயாய் மாறினார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சாபமாக இருக்கையா. ஜான் ஏறினா முழம் என்ன இது சறுக்குது? அது தெரில, நான் உல்ட்டாவாக சொல்ல. நான் ஏறின உடனே கீழே சறுக்குது. வீட்டில் எதனா ஃபோட்டோ வச்சு வணங்கியிருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. அது மோவாபின் சந்ததி. அல்லேலூயா. உங்கள் தகப்பனாராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நெஞ்சுக்குள்ளே வச்சுங்க. வெளியில் வச்சு பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதை விட்டு திரும்பணுமோ அதை விட்டு திரும்புங்க. திரும்ப தேவையில்லாத இடத்துக்கு திரும்பினா லோத்துடைய மனைவி போல நம்ம சாபத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. சில விஷயங்கள் தொட்டுக்கினே இருக்கிறோம். ஒவ்வொரு ராபோஜனத்துக்கும் சொல்லுங்களேன், மன்னிப்பு கேட்டு அப்பா ஓரளவுக்கு மன்னிப்பார், அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டுருவார். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், விட்டுறதெல்லாம் விட்டுரு, அவரை மட்டும் விடாத. தட்டி சொல்லுங்கள், 3 பேரை தட்டி சொல்லுங்கள், விட்டுறதெல்லாம் விட்டுரு, தேவையில்லாத எல்லாத்தையும் விடு. அப்போ தான் சாபம் உன்னை விட்டு போகும்.
அவரை மட்டும் விடாத. அல்லேலூயா. உபாகமம் 28 11லேருந்து 14 வசனம் வீட்டில் குறித்து வச்சிங்க. 1லேருந்து 14 வசனங்கள். உபாகமம் 28 1லேருந்து 14 வசனங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேறும். நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறும். 15லேருந்து 68 உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. ஏன்னா அது சாபத்திற்குரிய வார்த்தைகள். அல்லேலூயா. 14 வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறுகிற நாட்கள். அல்லேலூயா. எதெல்லாம் காரியங்களை வாய்க்கணுமோ அந்த 14 வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான காரியங்களை செய்யும். மீதி 15லேருந்து 68 வாசிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்திலூடாய் கர்த்தர் உங்களை நடத்தாமல் செம்மையான பாதைகளில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி அழகு பார்த்து உயர்ந்த அடைக்கலத்தில் ஏற இருக்க பண்ணுவார்.